Hey guys, welcome back to It's Made Ezy Tamil. I'm your friend Ashik from It's Made Ezy Tamil. இப்போ நமக்கு ஜென்ரலாக எலாஸ்டிசிட்டினாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலேயே ரப்பர் பேண்டை ஒரு ராக்கெட் மாதிரி வச்சு விளையாடிருப்போம், இல்லை அதில் பேப்பர் வச்சு மற்றவங்க மேலே அடித்து விளையாடிருப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதில் எலாஸ்டிசிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கனால தான். இப்போ நம்ம ரப்பர் பேண்டை பேப்பர் வச்சு மற்றவங்க மேலே அடித்து விளையாடும்போது அந்த ரப்பர் பேண்டை ரொம்ப தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த பேப்பர் வந்து ரொம்ப ஃபோர்ஸில் மற்றவங்க மேலே போய் படுங்கிறதுக்கு வேண்டி. இப்போ அந்த ரப்பர் பேண்டை அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியறதுக்கு காரணமே அதில் எலாஸ்டிசிட்டி வேல்யூ வந்து ரொம்ப ஹையராக இருக்கனால தான். இப்போ அந்த எலாஸ்டிசிட்டி வேல்யூ ஸ்ட்ரெச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த எலாஸ்டிசிட்டி எந்த ஃபேக்டர் டிபெண்ட் ஆகிருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். எலாஸ்டிசிட்டி மெயினாக டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்சான்ஸ் ரேஷியோ. இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ எப்படி எலாஸ்டிசிட்டியை சேஞ்ச் பண்ணுது, அந்த பாய்சான்ஸ் ரேஷியோ பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம பாய்சான் ரேஷியோ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். பாய்சான் ரேஷியோட டெஃபினிஷன் என்னங்கிறத பார்ப்போம். பாய்சான் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் as the ratio of lateral strain normal to the applied load to the longitudinal strain in the direction of applied load. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்துக்குவோம், அந்த மெட்டீரியலில் நம்ம ஆக்சியல் டைரக்ஷனில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அலாங் த ஆக்சிஸ் அந்த மெட்டீரியல் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதில் லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின் இருக்கும். அட் த சேம் டைம் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் அந்த மெட்டீரியல் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அதில் லேட்டரல் ஸ்ட்ரெயின் இன்டியூஸ் ஆகிருக்கும். ஸோ பாய்சான் ரேஷியோங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் லேட்டரல் ஸ்ட்ரெயின் டு த லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா mu equal to epsilon t divided by epsilon L. அதில் மியூங்கிறது பாய்சான்ஸ் ரேஷியோ, எப்சிலான் டீங்கிறது லேட்டரல் ஸ்ட்ரெயின் அண்ட் எப்சிலான் எல்லுங்கிறது லாங்கிட்யூடினல் ஆர் ஆக்சியல் ஸ்ட்ரெயின். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு ரெக்டாங்குலர் பார் எடுத்துக்கிடுவோம். அந்த ரெக்டாங்குலர் பாரோட லென்த் பார்த்தீங்கன்னா 100 mm, அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 50 mm. இப்போ இந்த பாரில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் 10 Newton நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்படி அப்ளை பண்ணுறதுனால இந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகும். அந்த டிஃபார்ம் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லென்த் வந்து 100 mmலேருந்து 130 mmக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் லாங்கிட்யூடினல் டைரக்ஷனில் மெட்டீரியல் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் லேட்டரல் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 50 mmலேருந்து 45 mmக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த சேஞ்ச் இன் டைமென்ஷன், இப்போ இந்த லென்த் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு எப்படி நம்ம பாய்சான் ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கால்குலேஷன் பற்றி பார்ப்போம். பாய்சான் ரேஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mu equal to epsilon t divided by epsilon L. அதில் எப்சிலான் டீங்கிறது லேட்டரல் ஸ்ட்ரெயின். லேட்டரல் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் எப்சிலான் t is equal to change in lateral dimension divided by original dimension. இந்த ஒரிஜினல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 50 mm. சேஞ்ச் இன் லேட்டரல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டைமென்ஷன் மைனஸ் ஃபைனல் டைமென்ஷன் சொல்லுவோம், அதாவது 50 minus 45. ஸோ அதோட லேட்டரல் ஸ்ட்ரெயின் எப்சிலான் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1ங்கிறது கிடச்சிருக்கு. அதே மாதிரி எப்சிலான் எல் பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின். லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின் எப்சிலான் எல்லோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லாங்கிட்யூடினல் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ 130 minus 100 டிவைட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் 100. லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ எப்சிலான் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோங்கிறது என்னது? லேட்டரல் ஸ்ட்ரெயின் divided by longitudinal strain. So 0.1 divided by 0.3. the Poisson ratio mu ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.33ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த பாய்சான் ரேஷியோ எதை இண்டிகேட் பண்ணுது, என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிகேட் பண்ணுது, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெட்டீரியல், அதாவது பாய்சான் ரேஷியோ எதை மெயினாக இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மெட்டீரியலை தான் மெயினாக இண்டிகேட் பண்ணுது. இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு லார்ஜ் பாய்சான் ரேஷியோ இருக்குன்னா அந்த மெட்டீரியலோட லேட்டரல் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஃபார் லார்ஜ் பாய்சான் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பரோட பாய்சான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.49. இதுதான் உள்ளதிலே ஹையஸ்ட் பாய்சான் ரேஷியோ அமாங் ஆல் த மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் பாய்சான் ரேஷியோ. அதாவது ஸ்மால் பாய்சான் ரேஷியோ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லோயர் லேட்டரல் ஸ்ட்ரெயின் அண்ட் லோயர் எலாஸ்டிசிட்டி. ஒரு மெட்டீரியலுக்கு பாய்சான் ரேஷியோ வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதோட எலாஸ்டிசிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்க்கோட பாய்சான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0, விச் மீன்ஸ் அதுக்கு எலாஸ்டிசிட்டியே இல்லை, அதாவது எலாஸ்டிசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, பாய்சான் ரேஷியோ எலாஸ்டிசிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை ஆகுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இட்ஸ் மேட் ஈஸி தமிழ்ங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next session. Bye.